அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வயதானவர்கள் 90 வயதை தாண்டியவங்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரு பெயின் வரும். இப்போ நம்முடைய வாழ்க்கை முறை, நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறை, மனதில் ஏற்பட இந்த அழுத்தங்கள், டென்ஷன், இதனால் சின்ன ஒரு 15-20 வயசு உள்ளவங்களுக்கு கூட நம்ம கால் பெயின் இருக்குது சார், நடக்க முடியல அப்படிங்கிறாங்க. நம்ம ரெண்டாவது அந்த காலத்தில் ரெண்டு கையும் சைடில் வச்சுக்கோங்க, கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. ரெண்டு காலையும் நல்லா முடிந்த அளவு முன்னாடி வளைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. காலை அப்படி பின்னாடி 1 2 3 4. கையில் தான் நம்ம ராஜ உறுப்புகளுடைய சக்திகள் இருக்கிறதுனால கையை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரைட் லெக் மட்டும் 1 feet ரைஸ் பண்ணுங்க. கால் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். Another leg. 1 2 3 4 5. நம்ம உடம்புல நீரினுடைய தன்மை கரெக்டாக இருக்கணும். நம்ம கெட்ட நீரெல்லாம் வெளியே போயிடணும். அதில் எந்த ஒரு பிளாக் வரக்கூடாது. அதற்காக வருண முத்திரை பண்ண போகிறோம். சுண்டு விரல், பெருவிரல் நுனி 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஆதி முத்திரை 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிப்போம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. காஸ்மோகல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், முதிரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, நிறைய நபர்களுக்கு கால் வலி, குறிப்பாக இடுப்பு பகுதியிலிருந்து கால் வரைக்கும் பெயின் இருந்துக்கிட்டே இருக்கு. கால் உளைச்சல், அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன் சீராக இல்லை. அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வயதானவர்கள் 90 வயதை தாண்டியவங்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரு பெயின் வரும். இப்போ நம்முடைய வாழ்க்கை முறை, நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறை, மனதில் ஏற்பட இந்த அழுத்தங்கள், டென்ஷன், இதனால் சின்ன ஒரு 15-20 வயசு உள்ளவங்களுக்கு கூட நம்ம கால் பெயின் இருக்குது சார், நடக்க முடியல அப்படிங்கிறாங்க. நம்ம ரெண்டாவது அந்த காலத்தில் எல்லாருமே நடந்து எல்லா இடத்துக்கும் சென்றாங்க. உடற்பயிற்சி அது அவங்களுக்கு தானாக அமைந்தது. இன்றைக்கு நம்ம நடந்து செல்வதில்லை, காரில் போகிறோம், இல்லை பைக்கில் போகிறோம், அது ஹிக் ஸ்டார்ட் தான் பண்ணிட்டு போகிறோம். அப்போ நம்ம எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ணாத காரணத்தினால் நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலங்களுடைய இயக்கம் சரியாக இல்லை, இரத்த ஓட்டம் சரியாக இல்லை, உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேறுவதில்லை. ஸோ இதெல்லாம் பலவிதமான காரணங்கள் இருக்கின்றன. இப்போ நம்ம அதை சரி செய்வதற்கு, கால் வலி நீங்குவதற்கும், குறிப்பாக இடுப்பு பகுதியிலேருந்து கால் பகுதி வரைக்கும் நமக்கு ஒரு உளைச்சலோ, கால் பெயினோ, இரத்த ஓட்டம் சீராக இருக்கக்கூடிய யோக பயிற்சிகளை தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஆசனங்கள் பார்க்க போகிறோம். இந்த ஆசனம் செய்து முடித்ததுக்கப்புறம் அதற்குரிய முத்திரைகளையும் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக நம்ம கால் வலிக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். எளிமையான பயிற்சி தான், நம்பிக்கை மட்டும் நம்ம மேலே வைக்கணும். யோகாசனம் அப்படிங்கிறது பதஞ்சலி மகரிஷி நமக்கு கொடுத்த ஒரு பெரிய அருட்பிரசாதம். ஒவ்வொரு உறுப்புகளையும் நரம்பு மண்டலங்களை சீராக இயங்க செய்வதற்கு அர்த்தகாலாசனம். அப்போ இடுப்பிலிருந்து கால் பகுதி வரைக்கும் நமக்கு இரத்த ஓட்டம் சீராக இயங்கணும், நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கணும், தசைகள் சரியாக இருக்கணும். அதற்கு அர்த்தகாலாசனம். அந்த ஆசனம் செய்யும் பொழுது நமக்கு அற்புத பலன்கள் கிடைக்கும். ஒரு சின்ன நரம்பு பயிற்சி. ஸோ இந்த இரண்டையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு முதிரைகளையும் சேர்த்து பயிற்சி பண்ணும் பொழுது முழுமையான பலன் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது கால் நரம்பு பயிற்சி. ஒரு எளிமையான பயிற்சி, நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. அதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். முதல்ல இந்த மாதிரி நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. 2 கையும் சைடில் வச்சுக்கோங்க, கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. 2 காலையும் நல்லா முடிந்த அளவு முன்னாடி வளைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. கால் அப்படி பின்னாடி 1 2 3 4 5 6 7 8 9 10. கால் நல்லா முன்னாடி 1 2 3 4 5 6 7 8 9 10. கால் அப்படி பின்னாடி 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இந்த கால் லூஸாக போட்டுக்கோங்க, இதை ஸ்டிஃபாக வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Another side. 1 2 3 4 5 6 7 8 9 10.
இப்போ அப்படியே ரொட்டேஷன் கிளாக் வைஸ், அது மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ அர்த்தகால ஆசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பண்ண போகிறோம். நேராக படுத்துக்கணும். கை சைடில் வச்சுக்கோங்க. இந்த கையில் தான் நம்ம ராஜ உறுப்புகளுடைய சக்திகள் இருக்கிறதுனால கையை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரைட் லெக் மட்டும் 1 feet ரைஸ் பண்ணுங்க. கால் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். another leg. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ 2 காலும் 1 feet ரைஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ 2 காலும் கை ப்ரெஸ் பண்ணிட்டு ஹிப் வரைக்கும் ரைஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு முறை பண்ணுறேன். கை ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் லெக் மட்டும் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் லெக் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ கை ப்ரெஸ் பண்ணிட்டு 2 காலும் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ கை ப்ரெஸ் பண்ணிட்டு 2 காலும் ஹிப் வரைக்கும் ரைஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. ஒரு 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். அப்படி சுகாசனத்தில் உட்காந்துக்கிடுறேன். இப்போ முத்திரையில் நம்ம உடம்புல நீரினுடைய தன்மை கரெக்டாக இருக்கணும். நம்ம கெட்ட நீரெல்லாம் வெளியே போயிடணும். அதில் எந்த ஒரு பிளாக் வரக்கூடாது. அதற்காக வருண முத்திரை பண்ண போகிறோம். சுண்டு விரல், பெருவிரல் நுனி. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை உடம்பு முழுக்க உயிரோட்டம் நன்றாக இயங்கணும். எல்லா செல்களுக்கும் பிராண ஆற்றல் நன்றாக இயங்கினா கால் வலி இருக்காது. ஆதி முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மாலை 2 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 முத்திரையை வஜிராசனத்தில் பண்ணி காமிக்கிறேன். வஜிராசனமும் நமக்கு கால் பெயினை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம். வருண முத்திரை. சுண்டு விரல், பெருவிரல் நுனி. நல்ல இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 times. நார்மல் பிரீத்திங். காலை மாலை 2 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆதி முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மாலை 2 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி மிக அற்புதமான பயிற்சி, எளிமையான பயிற்சி. நல்லா தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. சிறு வயசு மாணவ பருவத்திலேருந்தே பயிற்சி பண்ணுங்கள். நமக்கு கால் வலி ஃப்யூச்சரில் வராது. எந்த ஏஜ் உள்ளவங்களும் இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். 3 வேளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீட்டில் உள்ளவர்கள், வயதானவர்கள் இந்த முதிரைகளை காலை மதிய மாலை 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யோகா பண்ண முடிஞ்சிச்சுன்னா பொறுமையாக அந்த ஆசனத்தை பண்ணுங்கள். இந்த நர்வ்ஸ் எக்ஸசைஸ் ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ். அது எல்லா வயதினரும் பண்ணலாம். ஒரு நாற்காலியில் அமர்ந்துக்கிட்டே எதிர்த்தாப்பில் ஒரு நாற்காலி போட்டு கால் அந்த மாதிரி பண்ணிகிட்டே வாங்க. நமக்கு கால் வலி, இடுப்பிலிருந்து கால் வரைக்கும் நரம்பு மண்டலங்களில் இரத்த ஓட்டம் சீராக இயங்கும். உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கீரை எதுனாலும் எடுத்துக்கோங்க. மணத்தக்காளி கீரை, பொன்னாங்கானி கீரை, அரைக்கீரை, முருங்கைக்கீரை இதெல்லாம் வாரத்தில் 2 நாட்கள் 3 நாட்கள் உணவில் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ், நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஆப்பிள், ஆரஞ்சு, பேரிச்சம்பழம், உலர்ந்த திராட்சை, அயன் கண்டென்ட் நல்லா இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. நிச்சயமாக இந்த ப்ராப்ளத்திலிருந்து முழுமையாக விடுதலை கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.